ஒன்று வச்சு ஆரம்பித்தேன், அப்புறம் 2, 3ன்னு ஆரம்பிச்சு இன்னும் கிட்டத்தட்ட 250 செடி உருவாயிடுச்சு. ரொம்ப டென்ஷனாக அந்த செடி கூட தான் வந்து இருப்பேன். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. டீம் எஜுகேஷன், மாண்டிசேரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 வெரைட்டிக்கு மேலே கலர்ஸ் இருக்குது. பார்க்குற போது ஒவ்வொன்றும் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கண்ணுக்கு விருந்தாக இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜ் வந்து அழகா உள்ள இருக்கிற டோர், சைட் டோர்ஸ் எல்லாம் கழட்டிட்டு அழகா குட்டி குட்டி செடி வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வந்து செகண்ட்ல வாங்கி எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியா போனதுனால இல்லைன்னா இந்த ஃபுல்லா ஃப்ரிட்ஜாவே தான் இருந்திருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் ஐடியா எங்க இருந்து வந்தது? ஃபர்ஸ்ட் அரிசி களையிற தண்ணி, பருப்பு களையிற தண்ணி, கீரை அலாசர தண்ணி, காய்கறி அலாசர தண்ணி எதாக இருந்தாலும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து நான் மொட்டை மாடியில் என்ன பண்ணுவேன்னா அதனுடைய தோள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள போட்டு இந்த மாதிரி க்ரோ பேக்கில் போட்டு புளிச்ச தயிரை வந்து கலெக்ட் பண்ணி அதில் மோரை மாற்றி வச்சு ஒரு 4 days கழிச்சு அந்த மோரை என்ன பண்ணுவேன்னா மாடி தோட்டத்துலேருந்து எடுத்து டெய்லி நான் காலையில் எல்லோரும் கடைக்கு போவாங்க, நான் கூட தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு தான் வருவேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹேமாவோட நேச்சுரல் உரத்தினால ஒரு தக்காளி செடியில் ஒரே ஒரு கிளையில வந்து 15 தக்காளி. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னன்னா நான் வந்து கேசவர்த்தினி எண்ணெய் தேய்ச்சது சின்ன வயசுல முடி இவ்வளோ இருக்கும். கேசவர்த்தினி பூவே நான் இப்பதான் பாக்குறேன். ஆனா இது பாத்தீங்கன்னா கிருஷ்ண கமலம். இது பார்த்தோம்னா லிங்கம் உள்ள இருக்கிற மாதிரி, இதை சுத்தி 5 நாகம் இருக்கிற மாதிரி. ஹேமா வீட்டு மொட்டை மாடி தோட்டத்துல செண்பகப்பூ, கிருஷ்ண கமலம், கேசவர்த்தினி இந்த பூக்கள்லாம் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. இது வந்து டீ ட்ரீ செடியாப்போ? ஆமா, இந்த டீ ட்ரீ ஆயில் அப்படிங்கறத கடையில வாங்கி மட்டும் தாங்க பழக்கம். இன்னைக்குதான் அந்த அழகான செடியை நம்ம பாக்குறோம். ஊட்டியில மட்டும்தான் மொட்டைக்கோசு வளரணும் இல்லைங்க, திருப்பூர்லயும் வந்து மொட்டை மாடியிலே வளருது. மொட்டை மாடியில வளர்றது வந்து ஏன் அப்படி சொல்றேன்னு அழுத்தமா, பெண்கள் வந்து எப்பவுமே மன உளைச்சல், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வேலையில கவனம் செலுத்தி அதை பத்தியே அந்த வேலையவே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நெகட்டிவான இந்த டிப்ரெஷனும் மன உளைச்சலும் துக்கத்தையும் கடக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் பிஸ்னஸை தாண்டி மொட்டை மாடியில ஒரு சின்ன தோட்டம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு மொட்டை மாடி தோட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. என்னடா செடி வச்சிருக்கிறதுலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே, இந்த பவுல் இது என்ன பெருசா இருக்கே அப்படின்னு பார்த்தா எல்லாம் வந்து மூளை, ஹேமலதாவோட மூளை இல்ல, பெண்களுக்கு எப்படி பிரெயின் வந்து வித்தியாசமா சிந்திக்கும் அப்படின்னு ஒரு ஆர்கிடெக்சர் லெவலுக்கு சிந்திச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி, சொல்லுங்க மேம். ஃப்ரிட்ஜ் வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள 20 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் இந்த 2 ஃப்ரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. இப்போ புதுசா நிறைய சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃப்ரிட்ஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த க்ரோ பேக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அது ரீசன் என்னன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியா போனதுனால இல்லைன்னா இந்த ஃபுல்லா ஃப்ரிட்ஜாவே தான் இருந்திருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் ஐடியா எங்க இருந்து வந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல நான் என்ன தோணுச்சுன்னா இது வேஸ்டா தானே போட்டிருக்காங்க, சரி நம்ம இது ஏதாவது செடி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு திங்க் பண்ற போது இந்த டோரை கழட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி மலாக்க படுக்க வச்சா நிறைய வைக்கலாம், அப்புறம் என்ன கொஞ்சம் ஆழம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி. அப்புறம் இதனோட லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கேட்குற போது சொன்னாங்க அந்த பிளாஸ்டிக் லைஃப் 20 வருஷத்துக்கு மேலே கம்பல்சரி வரும்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, சரி வெயில்ல மழையில் எல்லாமே நம்ம வைக்கிற போது தாங்கணும்ல. இப்போ க்ரோ பேக் வாங்கினா 2 இயர்ஸ்க்குள்ள க்ரோ பேக் போயிடுது. ஒரு பெயிண்ட் டப்பாவில் வைக்கலான்னு பார்த்தோம்னா ஒரு 2 இயர்ஸில் உடஞ்சிருது. இப்படி மாற்றிட்டே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி இந்த மைண்ட் தோணுச்சு. ஒன்று வச்சு ஆரம்பித்தேன், அப்புறம் 2, 3ன்னு ஆரம்பிச்சு இன்னும் கிட்டத்தட்ட 250 செடி உருவாயிடுச்சு. நல்லாவும் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக. எனக்கு ரொம்ப டென்ஷனாக அந்த செடி கூட தான் வந்து இருப்பேன். ஒரு தொட்டியில் உட்காந்தோன்னா களையெல்லாம் எடுத்து முடிகிற போது என்னோட டென்ஷன் எல்லாம் ஃப்ரீ ஆயிரும். அதே மாதிரி காலையில் வந்து பூஜைக்கு பூவை பறிச்சுட்டு போனோன்னா ப்ளூ கலர், ஒயிட் கலர், பிங்க் கலர், ரெட் கலர் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 வெரைட்டிக்கு மேலே கலர்ஸ் இருக்குது. பார்க்குற போது ஒவ்வொன்றும் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கண்ணுக்கு விருந்தாக இருக்கும். என்னோட டென்ஷன் ஃப்ரீ ஆயிரும். இதுக்காகவே நான் வளர்த்திட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரிட்ஜை படுக்க வச்சு செடி வளர்த்து மரம் கூட வளர்த்துருக்காங்க. இந்த வீட்டு மொட்டை மாடியில் நிறைய ஃப்ரிட்ஜ் படுத்திருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜ் வந்து அழகா உள்ள இருக்கிற டோர், சைட் டோர்ஸ் எல்லாம் கழட்டிட்டு அழகா குட்டி குட்டி செடி வச்சிருக்காங்க. இட்ஸ் அ டேலண்ட் மேன், இட்ஸ் அ டேலண்ட். சங்குப்பூ, கேசவர்த்தினி. நான் வந்து கேசவர்த்தினி எண்ணெய் தேய்ச்சது சின்ன வயசுல முடி இவ்வளோ இருக்கும். ஸோ கேசவர்த்தினி பூவே நான் இப்பதான் பாக்குறேன். ஆனா ரொம்ப அழகா இருக்குல்ல. அதே மாதிரி இது ஒரு நெற்பவளம். அந்த காலத்துல ராஜாக்கள் இப்போ என்னோட கஸ்டமர்ஸ்க்கு மைனர் அண்ட் ஃபுட்ஸ் கஸ்டமருக்கு 5 சீடு கொடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரீயா. எதுக்கு? ஏன்னா இது நிறைய கஸ்டமர் கமெண்ட்ஸ்ல எனக்கு கேட்டாங்க, இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லை, பாக்குறக்காவது கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால என்னங்க நான் மாடி தோட்டத்துல வச்சிருக்கேன். ஆனா இது பாத்தீங்கன்னா இப்ப நெட்ல போய் நம்ம பார்த்தோம்னா ஒரு செடி 1500 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா வரைக்கும் சேல் பண்றாங்க. இப்ப இதனுடைய தன்மை வந்து நான் ஒரு கிராமத்துல இருந்ததுனால அந்த வரலாறு ராஜா கதையில எங்க தாத்தா பாட்டி சொன்னதுனால அப்பெல்லாம் அணிகலன்களே இருக்கா
இருக்காது. அப்போ இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இது கலர் கலராக மாற்றி சிகப்பு மஞ்சளா கலரில் ஊற வச்சு இந்த முத்தை அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்குவாங்களாம். அப்போ இது கடவுள் இயற்கையாகவே இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹோல் கொடுக்குறாரு. ஜென்ரலாகவே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை எடுத்துட்டோம்னா ஒரு ஹோல் இருக்கும். இது வழியாக நம்ம வந்து பாசி மாதிரி கோர்த்து ஜுவல்லா கம்மலா பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. அப்போ இருந்தே நாங்கள் வீட்டில் பார்த்தோன்னா எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் இந்த செடி இருந்துக்கிட்டே இருக்குது பாரம்பரியமாக. ஓகே. ஆமாம், இப்போது திருப்பி இது ரிட்டன் ஆயிட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மள மாதிரியே நிறைய வீடியோஸ் போடுறதுனால நிறைய மக்கள் போடுறாங்க இதை பற்றி. ஓகே. இப்போ நிறைய பக்கம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர் சூப்பர். அப்புறம் அதே மாதிரி ஓமவல்லியில் நாம் வந்து ஒரு டைப் அது பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த அவுட்லைன் பார்த்தா ஒயிட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக பார்க்குறது இந்த க்ரீன் கலர் ஓமவல்லி மட்டும் பார்ப்போம். இது மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறனால நம்மளோட ஹெர்பல் ஆயில் இது யூஸ் பண்ணுறோம். அதனால் இது நான் அப்படியே வச்சுட்டே இருக்கேன் பாரம்பரியமாக. சூப்பர் சூப்பர். நம்மள திருநீற்று பச்சிலை, அது என்ன பூவு? அது கிருஷ்ண கமலம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண கமலம் எல்லா பக்கம் ப்ளூ கலர் தான் இருக்கும். நாங்கள் எப்படி ரேர் வெரைட்டி இது ரெட் கலர் கிடைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கமலம். இது ஒரு கொடி வெரைட்டி, நல்லா கொடியாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் மழை வெயிலுக்கு இப்படி ஆயிட்டாங்க. கிருஷ்ண கமலம் இது பார்த்தோம்னா லிங்கம் உள்ளே இருக்கிற மாதிரி, இதை சுற்றி 5 இது நாகம் இருக்கிற மாதிரி, இந்த 3 இது வந்து ஒரு கொடை மாதிரி இருக்கும். இது இந்த தாமரை நடுவால் இந்த லிங்கம் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இந்த சென்டரில் இருக்கிற பால் வந்து லிங்கத்துக்கு மேலே எப்படி இருக்கிற மாதிரி ஒரு இது ஸ்டோரியே இருக்குது. நிறைய பக்கம் ப்ளூ கலர் கிடைக்குங்க. கொஞ்சம் இது ரேர் வெரைட்டி. கொஞ்சம் ரேராக இருக்கிறதெல்லாம் தான் நம்மளுக்கு பிடிக்கும். ரிஸ்க்காக இருக்கிறத வாங்கி வச்சு வளர்த்துறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் இதை வச்சுருக்கேன். இது டெய்லி ரொம்ப மனமாக இருக்கும் சாமிக்கு வைக்கிறதுக்கு. ஆமாம், சிவனுக்கு கூட உங்கள் வீட்டு பிச்சி அழகாக இருக்குல்ல. மூணு டைப்பாக பிரண்டை வச்சுருக்கோம். நம்மளுடைய ஸ்கொயர் பிரண்டை இதுதான் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் எல்லா பக்கமே இது நார்மலாக கிடைக்கும். இந்த மாதிரி 4 பக்கம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முப்பரண்டைன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா 3 பக்கமுமே நல்லா முழுக்குன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த முள்ளெல்லாம் இல்லாம. ஆமாம், இது முப்பரண்டைன்னு சொல்லுவாங்க. எல்லா பக்கமே சமமாக இருக்கும் இந்த பிரண்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இலை பிரண்டை. இலை இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டெம்பு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இலை மட்டும் பறித்து தான் யூஸ் பண்ணணும். இது இலை பிரண்டை. இப்போ இது நாங்கள் ஒரே தொட்டியில் நான் 3 வெரைட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மேலே போயிருக்காங்க. இது நாங்கள் வீட்டுக்கு ரெகுலராக பறித்து யூஸ் பண்ணுறோம். இது அவரையில் ஒரு வகையான வெரைட்டி, சிறகு அவரை அப்படின்னு சொல்லி வச்சு விட்ருக்கேன். இப்போ தான் ஒரு காய் வந்திருக்கு. அப்புறம் இது நம்மளுடைய முடக்கத்தான் கீரை சொல்லுவோம்ல, சின்ன வயசில் இதை வந்து உடச்சி விளையாடுவோம், நெத்தியில் உடச்சி விளையாடுவோம். முடக்கத்தான் கீரை நம்மளுடைய முடக்கு வாதத்துக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி இது செடி வச்சுட்ருக்கோம். சூப்பர். எல்லாமே வந்து அழகழகாக பார்க்கறதுக்கு பூச்செடியில் பார்க்கறதுக்கு நல்ல கண்ணுக்கு கூலாக இருக்கிற மாதிரி நிறைய பூச்செடி, காயுமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்க. கீரை பாலினேஷன் நடக்கும். இப்போ நம்ம ஒரு மிளகா செடியோ ஒரு ஏதோ ஒரு மிளகா செடி, இது வந்து குட்டி மிளகா, குறுமிளகாவா, இது காந்தாரி மிளகாய். இதுதானே காந்தாரி? இதுதான் காந்தாரி. காஷ்மீர் மிளகா பெருசாக இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ யூஸ்ஃபுல்லாக இந்த மொட்டை மாடியில் நிறைய ஒரு கார்டன் செட்டப் பண்ணி அழகாக டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸு, கீரை, பூ இல்லாத பூவே இல்லை இந்த மொட்டை மாடியில். இது பாரிஜாதம் எல்லாமே அதான் நல்லா இருந்தது. எல்லாமே அந்த சைடு எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் ரெடி பண்ணுறேன். ஸோ டைம் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக, வேஸ்டான டைமே இல்லாத மாதிரி ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப்பை இல்லை. இது அழகாக இருக்குல்ல. இது ஆவரம்பூவோட சீடு. அது காட்டில் மட்டும்தான் வருனாங்க. விதை போட்டு வீட்டில் ஒன்று வர வைக்கலன்னு ஒரு 100 விதை போட்டதில் ஒன்று வந்துச்சு. அப்படியா? அதனால் அது விட்டுருக்கேன். அதுக்கு நிறைய ஸ்டோரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதனால் விட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்து ஆவாரம்பூ சீடு வந்து சீடு கொடுக்கலாம். மாடி தோட்டம் பண்ணுற லேடிஸுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு. ஹேமா வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் செண்பகப்பூ, கிருஷ்ண கமலம், கேசவர்தினி, இந்த பூக்கள்லாம் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த பூக்கள்லாம் வந்து நம்ம எங்கேயாவது கோயில்களில் வாங்குறது உண்டு. அதுலேயும் கேசவர்த்தினி பூவெல்லாம் நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். கேசவர்த்தினி எண்ணெய் வாங்கி தேய்ச்சிருக்கேன். பூ வந்து இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான். இப்படி விதமாக வித்தியாசமாக பார்த்து இந்த மொட்டை மாடி கார்டனை க்யூரேட் பண்ணிருக்காங்க ஹேமாஸ் கார்டன். ஆமாம், ஹேமாஸ் கார்டன் தான். அது உண்மைதான். திருச்சி வாழை இதுக்கு போயிருந்தாங்க மீட்டிங்க்கு. 4 அடியிலே தார் வருமா. ஓ, கத்திரிக்காய்.
காஞ்சது செடி பட்டு போச்சுன்னு பிடுங்கிட்டு உள்ளே போட்டிருக்கேன். இதை பாருங்க, இப்படி தான் பிடுங்கி போட்டு விதை நாற்று முளைச்சிருக்கு பாரு. கத்திரிக்காய் இந்த ஸ்ட்ரீட்டே ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நாற்று கொடுக்கறது. செண்பகம் பூலாம் அப்படியே மனமாக இருக்குது பாருங்க எவ்வளோ கத்திரிக்காய் முளைச்சிருக்கு. இது எல்லாம் நீ என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு பாட்டில் வச்சு வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்றது. அப்படியா அவங்க வளர்க்குறதுக்கு. மைனரேன் ஃபுட்ஸில் ஹெர்பல் ஆயில் பண்ணுறதுக்காக நம்ம மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில் வளர்த்திருக்கோம். அப்படியா? இதனுடைய ஸ்மெல் இது வந்து டீ ட்ரீ செடியா? அப்போ ஆமாம், இந்த செடி பேரு டீ ட்ரீ. இந்த டீ ட்ரீ ஆயில் அப்படிங்கிறத கடையில் வாங்கி மட்டும்தாங்க பழக்கம். இன்றைக்கி தான் இந்த அழகான செடியை நம்ம பார்க்குறோம். சூப்பராக இருக்கு ஆனால் செடி இல்லை? இப்போ இதை நீங்கள் நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்களேன், நல்லா கசக்கி மோந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதில் ஹைட்ராக்சல் பண்ணலாம், ஆயில் பண்ணலாம். ஆமாம், அந்த ஆயில் ஸ்மெல் வருது, நல்லாயிருக்கும். நம்ம ஒரிஜினாலிட்டியாகவே நம்ம எல்லா லீஃபுமே போடுறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு வகையான மறிக்குழந்து இன வெரைட்டி சேர்ந்தது. இதுவுமே நாங்கள் ஒரு ஆயிலில் போகிறோம். இது பொடுகு வந்து கம்மி பண்ணும். ஓ, இது மறிக்குழந்து வகையை சார்ந்தது, அது மறிக்குழந்து அல்ல. சூப்பர். மொட்டை மாடியிலே செடி வளர்த்து அதுக்கு கீழேயே மசாலா பொடி பண்ணி சேல் பண்ணுறது. வெரி குட். ஸோ ஹோம் பிஸ்னஸ். அண்ணா வாஷ் பண்ணுறது, அதிலிருந்து வர தக்காளியில் தக்காளி செடி வந்து தானாக வளர்ந்து எவ்வளோ காய் கெடுத்துருக்கு பாருங்கள். இருக்கும் ஒரே செடி தான். செடியில் இப்போ ஒரு கொத்தில் பார்த்திங்கன்னா 3, 4, 5, 6, இதில் ஒரு 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 கரெக்டாக சொல்லிட்டீங்க. 15 தக்காளி. ஹேமாவோட நேச்சுரல் உரத்தினால ஒரு தக்காளி செடியில் ஒரே ஒரு கிளையில் வந்து 15 தக்காளி. 15 தக்காளி இருக்கு. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னன்னா தானா முளைச்சு நான் வேஸ்ட்டு கழிவு தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறேன். நல்லா காய் கட் பண்ணுறது, இந்த அழுகிற தக்காளி இதெல்லாம் கொண்டு வந்து நான் செடிக்கு ஊற்றுவேன் ரெகுலராக. அதில் வந்தது. அதே மாதிரி இந்த முருங்கை பாருங்களேன், தானாக தான் வளர்ந்துருக்காங்க. பார்த்தா உன்னை எடுத்து வேறு பாட்டில் வைக்கணும். பொன்னாங்கண்ணி கீரை, கேசவர்த்தினி இதுக்குள்ளே நிறைய நாற்று வளர்ந்துருக்காங்க. கீரை இல்லைன்ட்டு வரும். இங்கே வந்தோம்னா தண்டங்கீரை, இது சிறுகீரை, அப்புறம் இது பாசிப்பருப்போட கீரை. இந்த பாசிப்பருப்பு நம்ம வேஸ்ட் கொண்டு வந்து ஊற்றுறவோ அது முளைக்குதுலாம், அந்த செடி தான் அது. நம்ம இந்த லீஃபை பறித்து பொரியல் பண்ணிக்கலாம், கூட்டு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. இது எல்லாமே என்ன சொல்கிறது, இது இப்போ முட்டைக்கோசு வச்சு விட்டுருக்கேன். இதெல்லாம் முட்டைக்கோசு, குட்டி குட்டியாக முட்டைக்கோசு வச்சு விட்ருக்கேன். ஊட்டியில் மட்டும்தான் முட்டைக்கோசு வளரணும் இல்லைங்க, திருப்பூர்லேயும் வந்து மொட்டை மாடியிலே வளருது. மொட்டை மாடியில் வளர்றது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா அழுத்தமாக ஒரு முயற்சி எடுப்போமே, எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம். என்ன சைஸு, குட்டியாக வருதா பெருசாக வருதா, எப்படி தான் வருதுன்னு பார்த்துருவோங்கிறக்காக வச்சுட்ருக்கேன். சேலஞ்சுக்காக வச்சுருக்கேன். பார்ப்போம், எப்படி வந்தாலும் நான் ஏற்றுக்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே வந்து நம்மளோட ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, வீட்டில் கழிவு வந்தாலும் சரி, பாலித்தீன் கவரை தவிர மித்த எல்லா வீட்டில் என்ன கழிவு வந்தாலும் சரி, அரிசி களையிற தண்ணி, பருப்பு களையிற தண்ணி, கீரை அலாசர தண்ணி, காய்கறி அலாசர தண்ணி, எதாக இருந்தாலும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் மொட்டை மாடியில் என்ன பண்ணுவேன்னா அதனுடைய தோள்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு இந்த மாதிரி க்ரோ பேக்கில் போட்டு புளிச்ச தயிரை வந்து கலெக்ட் பண்ணி அதில் மோரை மாற்றி வச்சு ஒரு 4 days கழித்து அந்த மோரை என்ன பண்ணுவேன்னா இதை சாப்பிட்றதுக்காக அந்த மோரை ஊற்றுவேன். அந்த பாக்டீரியா பார்த்திங்கன்னா இது சாப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணுவோன்னா, அது க்ளோஸ் ஆகிற போது ஒரு 3/4 பாகம் இந்த கழிவெல்லாம் நம்பினதுக்கப்புறம் இது மண் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து ஒரு வாரமாக நிழலில் வச்சுருவோம். இது என்ன ஆகுனா ஒரு 40 days கழித்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்றுமே இருக்காது, மண் மட்டும்தான் இருக்கும். அப்படி உருவாக்குனது இந்த க்ரோ பேக்கு, இந்த செடிகள் எல்லா ட்ரம்மில் இருக்கிறது எல்லாமே மண்ணாகவே அதில் இருக்காது. அதனுடைய கம்போஸ்ட்டு தான் வந்து நாங்கள் செடி வச்சுருக்கேன். மொட்டை மாடி தோட்டத்தில் எல்லா செடியுமே வந்து நல்லா தலை பழப்பழன்னு வளர்ந்துருக்குது, காய் காய்ச்சிருக்குது, பூ பூத்துருக்குது. கரெக்ட். அதுக்கு காரணமே நீங்கள் இப்படி ரெடி பண்ணுற க்ரோ பேக் தான். உரமே நீங்கள் ரெடி பண்ணுறது 0 காஸ்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். காசு கொடுத்து எதுவுமே வாங்குறதே கிடையாது. 0 காஸ்ட் மெத்தடில் எதுவுமே வேஸ்ட் இல்லை. இந்த மாதிரி நீங்களுமே ஒரு பால்கனியாக இருந்தாலும் உங்களோட வேஸ்ட்டை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சு சின்ன ஒரு பக்கெட் இருந்தாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் இருந்தாலும் சரி, சின்னதாக ஒரு கொத்தமல்லியோ ஒரு புதினா நீங்கள் வாங்கிட்டு வர புதினா க்ளீன் பண்ணி அது ஸ்டெம்பு நட்ட வைங்க, வெந்தயம் போடுங்க, கடுகு போடுங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு கீரையாக கிடைக்கும். இப்போ மைக்ரோ க்ரீன்ஸ்ன்னு சொல்லி நிறைய பிஸ்னஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு டைம் இருக்கிற ஒரு 10 minutesல உங்கள் கிச்சன்லேயே பால்கனிலேயே நீங்கள் வந்து அழகாக ஒரு 4-5 வெரைட்டி கீரை எடுக்க முடியும். அதுக்கு உதாரணம் தான் வெந்தயக்கீரை, கடுகு கீரை, இதெல்லாமே நம்ம போட்டு எடுக்கலாம். உளுந்து கூட போட்டிங்கன்னா உளுந்து கீரை கிடச்சிரும். பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா பாசிப்பருப்பு கீரை கிடச்சிரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக்கம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்மளோட வேஸ்ட்லேருந்து ரெடியாகி வந்த நம்மளோட கீரைங்கிற போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும்.
அதனால் எனக்கு இந்த மாடி தோட்டத்துலேருந்து எடுத்து டெய்லி நான் காலையில் எல்லோரும் கடைக்கு போவாங்க, நான் கூட தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு தான் வருவேன். எல்லா பக்கத்துலலாம் கேட்பாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் அவரைக்காய், பாவக்காய் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துருவேன். எல்லாம் எடுத்து நிறைய அப்படி தான் எல்லாத்துக்கும் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவார். ஈவினிங் பறித்து கொண்டு கீழே வச்சோம்னா அவ்வளோ காய்க்கும். 2 செடி இருக்கும். காரணம் என்னென்னா இந்த கம்போஸ்ட் தான் மெயினாக. இதில் சாப்பிட்ற காய், பழங்கள் எல்லா வேஸ்ட்டையும் சேர்த்து வச்சு மோர் போட்டு உரம் ரெடி பண்ணுவீங்க. அவ்வளோதான். சிம்பிளான மெத்தேடு தான். ஆனால் யாருமே நம்ம வந்து செய்யாது, செய்ய மாட்டோம். ஆமாம், ஓகே. பட் அது வெயிலில் இருக்கணும். ஆனால் இந்த காய வரைக்கும் வெயில் இருக்கணும். நம்ம கொஞ்சம் இந்த பதமாக இருக்கிறது மாறணுன்னே ட்ரை ஆனோன்னு எடுத்து நம்ம நிழல் பாங்கில் வச்சுக்கலாம். வச்சு கம்போஸ்ட் நம்ம 40 days ஆனால் கம்போஸ்ட். சூப்பர். நம்ம நிறைய அம்மா வந்து பயங்கர பிரில்லியன்ட் இல்லை, இன்டெலிஜென்ட். வீட்டில் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களே வீட்டில் ரெடி பண்ணி அதை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. மைனரேன் ஃபுட்ஸ்ன்னு தன் பையனுக்காக உருவாக்கின ஒரு ஃபுட் பிஸ்னஸ், அதையும் ரன் பண்ணுறாங்க. வீடு அது தவிர்த்து இந்த மொட்டை மாடி கார்டனையும் அவ்வளோ அழகாக நேச்சுரலாக உரம் ரெடி பண்ணி அந்த கார்டன் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் படுக்க போட்டு செடியை வளர்த்து வேறு லெவல். கிரேட். இல்லை, எதையுமே நம்ம வந்து அசால்ட்டாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத. என்னென்னா ஒரு 10 minutes இருந்தாலே இதெல்லாம் ரெடி பண்ணிடலாங்கிறத என்னோட கான்செப்ட். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதை ஒரு செடி வளர்த்து பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானாக வந்துடும். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Team Education, Montessori Teacher Training Institution.